எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கேரட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே சாம்பிளுக்கு நான் 2 கேரட் எடுத்துட்டு பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கேரட் அலம்பிட்டு ஒரு ஃபுட் ப்ராசஸரில் போட்டுக்கோங்க. அது வந்து பொடியாக கட் பண்ணிடும். ஸோ இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது பொடியாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மைக்ரோவேவ் ஓவன் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஓவனில் வைக்க போகிறோம். நம்ம ஓவனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இங்கே நான் எண்ணெய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 3 அல்லது 4 நிமிஷம் ஓவனில் வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வில் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு நம்ம வந்து இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிண்டு எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா காரத்துக்கு. காரப்பொடி போடக்கூடாது. ஸோ 2 பச்சை மிளகா எடுத்துண்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து கேரட் போட போகிறோம். ஸோ கேரட் வந்து ஓவனில் வெந்திருக்கும். ஸோ இந்த பாயில் பண்ண கேரட்டை போட்டுண்டு ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கேரட், பச்சை மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம் அல்லது ஹிங் போட்டுக்கணும். ஸோ பெருங்காயம் போட்டதுக்கப்புறமா பெருங்காயம் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி உப்பு போடுறேன். நீங்கள் வந்து தேவையான உப்பு போட்டுக்கணும். நீங்கள் 4 கேரட் எடுத்துட்டேன்னா அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டுக்கணும். ஸோ இது வந்து 2 பேருக்கு போகிறோம் கறி பண்ணுறதுக்கு. ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் வந்து ஒரு கொஞ்சமாக 1/4 கப்பு தேங்காய் எடுத்துட்டு அதை பொடியாக கட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். இது தேங்காய் வந்து நீங்கள் போட்டுட்டேன்னா அது நல்லா ஒயிட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொடியாக கட் பண்ண கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிட்டேன்னா அந்த தேங்காயும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா பார்வையாக இருக்கும் இந்த பொரியல். அதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது ரசத்தோடையும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு சாம்பாரோடையும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.